தமிழக மக்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்காத ஒரு அரசு மத்திய அரசு, பாஜக அரசு, மோடி அரசு என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறோம். மேகதாதுல அணை கட்டக்கூடாது என்ற முடிவை தமிழக அரசு எடுத்தது, மத்திய அரசு துணை நிற்கிறது. ஆனால் இதே காவிரியின் பல அணைகளை குறுக்கே கட்டியது திமுக ஆட்சியில், அங்கே காங்கிரஸ் ஆட்சி என்பதை மறந்துவிடக்கூடாது. ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தரமான தடை ஏற்படுத்தி ஜல்லிக்கட்டு என்ற வீர விளையாட்டு நமக்கெல்லாம் கனவுலகில் இருப்பதை போல நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவோம், அப்போல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்கும், மாடு பிடிப்பாங்க, இளைஞர்கள்லாம் போய் பிடிப்பாங்கன்னு கதை சொல்லக்கூடிய அளவிற்கு ஆகியிருக்க வேண்டிய அந்த ஜல்லிக்கட்டை பாரத பிரதமர் மீட்டு கொடுத்தார். தமிழக மக்களுடைய உரிமையை நிலைநாட்டினார். இதுபோன்று பல்வேறு வகையில் இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி தமிழக மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டாரோ, தமிழர்களுடைய உரிமைகளுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ, அதற்கு அப்படியே எதிர்ப்பதமாக தமிழக மக்களுடைய உணர்வை ஏற்று பாரத பிரதமர் ஒவ்வொரு காரியமாக, ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் சரி, மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, இன்றைக்கு டங்ஸ்டன் பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, நல்ல முடிவை எடுத்திருக்கிறார். பாரத பிரதமருக்கு தமிழக மக்களின் சார்பிலும் மேலூர் பகுதி, அரிட்டாப்பட்டி பகுதி மக்களின் சார்பில் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 10 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை குறித்து அதற்கு டெண்டர் விடக்கூடிய நிலையில் ஒரு சூழ்நிலை வரும்பொழுதே திமுக அரசு இந்த முடிவை எடுத்திருந்தால் நீங்கள் சொன்னதை நாங்கள் வரவேற்றிருக்கலாம், முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கலாம். 10 மாதமாக தூங்கிட்டு கேட்குற கேள்விக்கெல்லாம் இங்கே இருக்கிற அதிகாரிகள் குறிப்பு கொடுத்துட்டு டெண்டர் கொடுத்து ஒரு கம்பெனி எடுத்த பிறகு அப்புறம் முழிச்சிட்டு சட்டமன்றத்தில் தீர்மானங்கிறது அவங்களுடைய வழக்கமான பணி. கச்சத்தீவை கொடுப்பாங்க, திருப்பி மீட்கிறதுக்கு தீர்மானம் போடுவாங்க, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தமிழக உரிமைகளை விட்டு கொடுப்பாங்க. நேற்று எழுதுகிறார், யூஜிசியில் தமிழ் மக்களுடைய முடிவு, தமிழக அரசுடைய முடிவு இந்த மாதிரி இருக்குது, 9 மாநிலத்துக்கு நாங்கள் கடிதம் எழுதுகிறாரு. கேரளாவுக்கு எழுதுகிறாரு. உடனே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் அவரும் நாங்கள் இதே மாதிரி தீர்மானம் கொண்டு வரேங்கிறாங்க. முல்லை பெரியாரை யார் நிர்வகிக்கிறது, முல்லை பெரியாரை யார் பராமரிக்கிறங்கிறது கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கடிதம் எழுதுற முதலமைச்சருக்கு தைரியம் இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி கோவிச்சுக்கிறோமா, உங்கள் கூட்டணி கோவிச்சுக்கிறோமா? ஆனால் இப்படி எழுதக்கூடிய பொதுவான விதிகளில் கடிதம் எழுதுறீங்க. எப்போவுமே தமிழக உரிமையை அவங்க என்றைக்குங்க காப்பாற்றினாங்க? என்றைக்கும் காப்பாற்றலை. 148 அடி 156 அடியை உயர்த்தணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துச்சு. அதை வலியுறுத்தி திமுக கடிதம் எழுதி இருக்கிறதா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, கேரள அரசுக்கு? இதுவரைக்கும் எழுதலையே. யார் பாதுகாப்பு? சுப்ரீம் கோர்ட்டு போட்டது பாதுகாப்பா? யார் பாதுகாப்பு குழு என்ற விவரம் கூட இன்னும் தெரிவிக்க முடியல. 2 மாநில அரசாங்கம் 2 மாநில மக்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசு தமிழக மக்களுக்கு முல்லை பெரியார் பாசன வசதி பெறுகிற விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க.